அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிற அளவு வந்து அவள் கோலை கிடையாது. அவள் அந்த மாதிரி பொண்ணும் இல்லை. அவள் சூசைட் ட்ரை பண்ணலை. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட பிரச்சனையில் ஸ்ரீலங்கா நாட்டை சேர்ந்த நடிகை சுபாஷினி பெங்களூர்ல தன்னோட கணவர் பிபின் கூட வசிச்சு வந்திருக்காங்க. இந்த நிலையில கயல் சீரியல் ஷூட்டிங்காக சென்னையில வந்து தங்கின இவங்க தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. சுபாஷினியோட தற்கொலை சின்னத்திரை வட்டாரத்துல பலருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. இந்த நிலையில சுபாஷினி தற்கொலை பண்ணிக்கல, அங்க நடந்தது வேற அப்படின்னு சொல்லிட்டு சக நடிகையான சகானா வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க எல்லாருக்கும் தெரியும் சுபாஷினி வந்து தவறிட்டாங்க, நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ நான் இப்போ மோச்சரியில் தான் இருக்கேன். எல்லாருமே கால் பண்ணிங்க, எல்லாருமே வந்து மெசேஜ் பண்ணிங்க, எல்லாத்துக்கும் எனக்கு ரிப்ளை பண்ண முடியல. ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கேன். நான் நார்மலாக இல்லை, 2 நாளாக நான் தூங்கலை, அதனால் எனக்கு பேச முடியல. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து நான் இங்கே தான் இருக்கேன், இவங்க கூட தான் இருக்கேன், ப்ரொசீஜருக்காக கூட இருக்கேன். ஐம் ஸோ சாரி. எல்லாருக்குமே வந்து என்னை மன்னிச்சிருங்க, நான் ரிப்ளை பண்ணலன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாருமே கேட்குறீங்க சுபாவோட பாடி எங்கே வைக்க போகிறீங்க, கடைசியாக நான் அவங்களெல்லாம் பார்க்கணும், அவங்க ஃபேஸ் பார்க்கணும் எல்லாரும் கேட்குறீங்க. பட் அந்த சுச்சுவேஷனில் நாங்கள் இல்லை. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ், அவங்க ஃபேமிலி வந்து சுபாவோட பாடியை வந்து ஸ்ரீலங்கா கொண்டு வர சொல்லியிருக்காங்க. நேற்று ஃபுல்லாகவே வந்து போலீஸோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வந்து நாங்கள் நேற்று ஃபுல்லாக முடிச்சாச்சு. என்னால் பேச முடியல, நான் நார்மலாக இல்லை. ஸோ ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே நேற்று ஃபுல்லாக போலீஸ் ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சாச்சு. ஸோ அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிற அளவு வந்து அவள் கோலை கிடையாது. அவள் அந்த மாதிரி பொண்ணும் இல்லை. அவள் சூசைட் ட்ரை பண்ணலை. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட பிரச்சனையில் சின்னதாக அவளை ஒரு நிமிஷம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனையில் சின்னதாக வந்து கொஞ்சம் பயமுறுத்தணும் அப்படின்னு பண்ணின ஒரு விஷயந்தான் வந்து விபரீதமாக முடிஞ்சிருச்சு. தயவு செஞ்சு இந்த மாதிரி யாருமே பண்ணாதீங்க, ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ லவர்ஸ்குள்ளேயோ ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயோ இந்த மாதிரி பயமுறுத்தணும், சத்து போகிறேன் சாக போகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி யாரையுமே பயமுறுத்தாதீங்க. அந்த மாதிரி விளையாட்டாக செஞ்ச ஒரு விஷயந்தான் வந்து விபரீதமாக முடிஞ்சிருச்சு. இங்கே யார் மேலேயுமே தப்பு இல்லை, அவள் மேலேயும் தப்பு இல்லை, அவங்க ஹஸ்பண்ட் மேலேயும் தப்பு இல்லை. ஸோ ப்ளீஸ் இந்த மாதிரி யாருமே ட்ரை பண்ணாதீங்க. இவ்வளோ நாள் பண்ணிங்கன்னா இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ சுபாக்காவோட பாடி வந்து இப்போது சென்னையில் இருக்குது. இப்போது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக இப்போ கொண்டு போகிறோம். ஸோ போஸ்ட்மார்ட்டம் பண்ண உடனே வந்து நாங்கள் வந்து ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு போகிறோம். கார்கோ கிட்ட ஒப்படைக்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ நாளைக்கு காலையில் மிட்நைட்டில் அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் வந்து சுபாக்காவோட பாடியை ஸ்ரீலங்கா கொண்டு போகிறோம். ஸோ ஸ்ரீலங்காவில் அவங்க வீட்டில் தான் வைக்க போகிறோம். நான் கொஞ்சம் லேட்டாக ஆனோன்னு ஒரு நிமிஷம் இந்த வண்டியில் தான் வந்து சுபாவை வந்து இப்போ கொண்டு போகிறோம், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறோம். இந்த வண்டியில் தான் கொண்டு போகிறோம். ஸோ பாடியை வந்து ஸ்ரீலங்காவுக்கு தான் கொண்டு போகிறோம். அவங்க வீட்டில் தான் வைக்க போகிறோம். ஃபியூனரல் வந்து வீட்டில் தான் வைக்க போகிறோம், அவங்களோட சொந்த வீட்டில் தான் வைக்க போகிறோம். ஸோ அவங்களோட டீட்டெயில் மட்டும், வீட்டோட அட்ரெஸ்ஸு, யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் வந்து வீடியோவுக்கு கீழே நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ சுபாக்காக ப்ரே பண்ணவங்க, கால் பண்ணி விசாரித்தவங்க, மெசேஜ் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி விபரீதமாக ப்ளீஸ் முடிவெடுக்காதீங்க.